ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பேமா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாட்டா பாய் பாய் சொல்லிட்டோம் பாப்பாக்கும். ஸோ நம்ம கிளம்பலான் இருக்கிறோம். நமக்கு நிறைய வேலை இருக்குது. வேலையை முடிச்சுட்டு பச்சு பறக்கணும். ஸோ அதனால் அங்கே போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் நாங்கள். ஸோ அதனால் நாங்கள் 1 day தான் ஸ்டே பண்ணோம். கிளம்பிட்டோம். நம்ம இப்போ பாப்பாக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு நம்ம கிளம்புவோமா? கிளம்பும்போது அப்படியே என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த vlogல வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். அப்படி என்னென்னலாம் பண்ண போகிறோம், எங்கெல்லாம் போக போகிறோம், மெயினாக எங்கே போக போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ள வந்து பார்த்துச்சு. பெட்டியெல்லாம் எடுத்துவே எழுப்பா கத்து கொடுக்குறோன்ட்டு நம்ம அவனை அனுப்பிச்சு விட்டு கொடுமைப்படுத்திட்டோம். போய் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டே பண்ணி தூங்கிடுது. எல்லாத்தையும் எடுத்து வச்சிடறாங்க. ஒரு தடவை பாத்ரூம் போயிட்டு வந்துக்கிட்டா. என்னப்பா நீ கிளம்புற நேரத்துல வருதுப்பா, நான் என்னப்பா பண்றது, பயமா இருக்கு. பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. எழுப்பி விட்டு அவரை கண்ண முடியுனே படுத்துருவான் அவன். அதனால இப்ப நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அடுத்தது ஒரு ஆளை வழி அனுப்பிச்சு வைப்போம். நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன கொடுத்தாங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுக்கிற பூரி மசால் உருளைக்கிழங்கு மசால் பெரிய பெரிய பூரி ஆச்சு. நம்ம ஊர்ல சின்ன சின்ன பூரி சாப்பிட்றாங்க. இந்த பெரிய பொரியா என்னால் முடியல. அக்கா பெருசு பெருசா போட்டு சுட்டுருவோம். இந்த பையன் நேற்று நைட்டு போய் ஃப்ரெண்டுங்களோட சுத்திட்டு இப்ப காலையில தான் வந்து சேர்ந்துருக்குது. ஆமா, நீங்க அங்க என்ன வேலை உங்களுக்கு? சீக்கிரம் வர வேண்டியது தானே. அங்க வந்து நான் போறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு, வரதுக்கு எனக்கு எப்படி 1 மணி நேரம் ஆகும் டிராபிக்ல. அதான் வளர்ந்துட்டாப்பா. போய் அங்க போய் படுக்கிட்டோன்ட்டு நீ அங்கேயே ரூம்லயே போய் படுத்துக்கோன்ட்டேன். தெரியும். அப்பதான் பசங்கள்லாம் மற்ற பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறதெல்லாம் உனக்கு தெரியும். தெரியுதுல்ல? பேச்சுலர் ஹவுஸ் தான் அப்படிதான் இருக்கும். பேச்சுலர் பசங்க இருக்காங்கன்னா அப்படிதான் இருக்கும். அவனுங்கன்னா பெருக்கி தண்ணி தெளிச்சு வாசல்ல கோலமா போட போறாங்க. அங்க என்ஜாய்மெண்ட் இருக்குமே தவிர்த்து கிளீன்லினஸ் நம்ம எதிர்பார்க்க கூடாது. எங்கப்பா போற? ஐயோ தொல்லை போ. 15 நிமிஷம் 20 நிமிஷம் வெயிட் பண்ண வைப்ப நீனு. பாப்பா ஒரு குரல் கொடுத்துட்டு போ, அப்பதான் டக்குன்னு சீக்கிரம் வரும். பா, நாட்டுல அவ்வளவு பிரச்சனை போயிருக்குதுப்பா. உனக்கு என்னடானா இங்க இருந்து போகும்போது பாத்ரூம் பிரச்சனை. எனக்கு பாத்ரூம் பிரச்சனையா இருக்குது. தெரியல, இப்ப வர வர என்னமோ பாத்ரூம் வந்துருமோன்னு பயத்திலேயே பாதி வந்துருது. ஆமா, பின்ன ஆகுது இல்ல உனக்கு? எடுக்கிறாங்களோ இல்லையோ, நான் ஒரு பக்கெட்டும் மக்கும் தண்ணி கேன் ஒரு 10 லிட்டர் தண்ணி கேன் நம்ம வீட்டுல 2 இருக்குது பாத்தியா? நீ எதுக்காவது உதவுன்னு எடுத்து வச்ச பாத்தியா? அந்த கேன்ல தண்ணியை புடிச்சு நிறைச்சி எடுத்துக்குவேன். ஒரு பக்கெட்டு ஒரு மக்கு அந்த 10 லிட்டர் கேன் தண்ணி இல்ல. நீ என்னதான் வந்து டெய்லி ஒரு புது ட்ரெஸ் வாங்கி போட்டாலும், டெய்லி மேக்கப்பா பண்ணாலும், உள்ளுக்குள்ள இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து உன்னை பக்கெட்டு தூக்க வைக்குது பாத்தியா? இருக்குமோ இல்லையோன்ற அந்த பயமே நம்மள பாதி இதா ஆக்கிடுது. எங்கடா மாப்பிள்ள? இன்னைக்கு தானே இது. என்னது ஸ்கேன்? அண்ணாமலை ஸ்கேனு. அது என்னமோ சொல்லுவார்ல, அண்ணாமலை ஸ்கேனு. அண்ணாமலை ஸ்கேனு இன்னைக்குதான் அந்த அண்ணாமலை ஸ்கேனு. ஆமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டா தெரியுதா? நல்லா டைட்டா போய் பாச்சு எடுப்போம். நல்லா வரைச்சு நின்றுதீங்க. ஆனா பாப்பா, இந்த ட்ரெஸ்ல நீ தெரியல. அந்த ட்ரெஸ்ல சார்லி சாப்ளின் மாதிரியே இருந்த. ஆனா இத மாதிரியே வாங்கி வச்சுக்கோ. இதுதான் உனக்கும் ஃப்ரீயா இருக்கும், குழந்தைக்கும் ஃப்ரீயா இருக்கும். சரி, ஓகே, கிளம்புவோமா? சார்லி சாப்ளின் மாதிரி வீடியோ ரிலீஸ் ஆகும் பாருல. அல்ல, காரை விட்டு இறங்கி வந்தோடனே எனக்கே சிரிப்பாயிடுச்சு. இல்ல, ஒரு 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 படத்துல தனுஷ் மூவில எப்படி ஆயிடுச்சு குண்டா அந்த ட்ரெஸ்ஸுக்கு இல்ல இல்ல வயிறு வந்து அந்த 15 நாள் இன்னும் கொஞ்சம் பெருசா ஆயிடுச்சு. இல்ல இல்ல, ஒரு படத்துல தனுஷ் படிக்காதவன்லயும் ஏதோ தமனா தனுஷ்ல இது டான்ஸ் ஆடுவானு. அதான் அந்த 15 டேஸ்ல இன்னும் கொஞ்சம் growth வயிறு. எப்போ வீட்ல இருந்து கிளம்பணும்
வீட்ல இருந்து கிளம்புனது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டா 10 மணிக்கு கிளம்பிட்டோம். 12:35 ஆகுது, 37 ஆகுது. இப்பதான் NE7ல பாதியில வந்திருக்கோமா. 1 மணி நேரம் எங்க போனேன் நான் இல்லப்பா, நீதான் பாப்பா. பண்ற எல்லாமே நீதான். நான் உனக்கு துணை நிக்கிறேன், அவள்தான். புரியுதா? நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, என்ன தூக்கின்னு வந்து நீ முன்னாடி காமிச்சிக்கிற. அப்படி காமிச்சிக்கினா அல்சாட்டியம் பண்ற, அட்டூழியம் பண்ற, எல்லாம் பண்ற. என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா நீங்களே கழுவி கழுவி ஊத்துவீங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ண பாருங்க, யாரோ கால் தெரியுதா? மௌலிதான் தவளை மௌலி வந்து நைட் எல்லாம் பெங்களூர்ல ஆட்டம் போட்டு நைட் எல்லாம் இல்லப்பா, நேத்து மத்தியானம் போனோம். ஆட்டம் போட்டு வந்துக்குது. நல்ல காலத்திலயே அது நாயகம். சென்னையில போய் சுத்திட்டு வந்தாலே 4 நாள் வச்சுக்காது. அது காமெடி தான் இவன் கூட எல்லாம். இதுல பெங்களூர்ல வண்டி இல்ல. நைட் எல்லாம் வேற நைட் போன் பண்ணி நான் வரதுக்கு லேட் ஆகும், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னா. சரி நாங்க 11:30 வரைக்கும் கம்முன்னு இருந்தோம். அப்புறம் அதெல்லாம் விடுப்பா, என்னமோ சொல்ல வந்தானே. என்ன சொல்ல? எப்போ வந்து என்ஜாய் பண்ணணும், இப்ப என்ஜாய் பண்ற இதுவே கிடையாது. ஆக்சுவலி பார்க்க போனா தெரியுமா, இப்ப வந்து அப்படியே அவனுக்கு லைஃப் மேல பயம் வந்திருக்கணும். அவர் இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்றாரு லைஃபையே. படிப்பை முடிச்சுட்டு கோயம்புத்தூர் சென்னையில போயிட்டு வண்டியில சுத்திட்டு வந்தாலே டயர்ட் ஆயிடுவாரு. சரி, அதுல வேற ஆட்டோல வேற சுத்தி ஏறி இறங்கி நடந்து வேற வந்துறாரு. அதனால டயர்ட் ஆயிருப்பாருன்னு வச்சா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால நாங்க ட்ரிப்பு போறோம்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த ட்ரிப்புக்கு நாங்க 2 பேர் ஷாப்பிங் பண்ணிட்டோம். அவன் ஷாப்பிங் பண்ணல. கரெக்டா நம்ம வெளியில வரும்போது நம்ம ரோட வந்து ஒஸ்கோட் ரோட பிடிக்கிற போது நேரா ட்ரெண்ட்ஸ் என் கண்ணுல பட்டுருச்சு. பெங்களூர் மக்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஆமா, டிசி பாளையத்துல இருக்கிற ட்ரெண்ட்ஸ்க்கு போனீங்கன்னா 3499 பர்ச்சேஸ் பண்ணா 3499 ஃப்ரீ. சோ 7000 ரூபீஸ்க்கு நம்ம ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு 3499 பே பண்ணால் மட்டும் போதும். சரி, அது இருந்துதா, சரி போய் அவனுக்கு எடுத்துட்டு வந்துருவான். இல்லைன்னா நசன் இருப்பாங்க டூர்ல. சரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா கலெக்ஷன்ஸும் இருந்தது, சைஸஸும் இருந்தது. போய் அவனுக்கு எடுத்துட்டு வந்துட்டான். வேலை முடிஞ்சிச்சு. அந்த 1 மணி நேரம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஓகேவா? போய் நிக்கும் போது 10:45. சரியா, 11 o'clock தான் கடை திறப்ப. எங்களை 15 நிமிஷம் நிக்க வச்சாங்க. உள்ள வந்து நின்னுக்கோங்க, பிரச்சனை இல்ல. பட் ஆனா எவ்வளவு ட்ரெஸ்ல கை வைக்காத. ட்ரெஸ்ல கை வச்சா கேமரால இது ஆயிடும். சோ அதனால ஜஸ்ட் நீங்க பார்வை மட்டும் 15 நிமிஷம் பாத்துன்னு இருங்க அப்படின்னாங்க. சரின்னு ஓகே, ஒரு வழியா போய் எடுத்துட்டு வந்தோம். 5 மணிக்கு தான் வீட்டுக்கு போகுமா அப்படின்னு டென்ஷன்லயே வண்டி ஓட்டுன்னு வந்தா ரொம்ப நல்ல நேரம் இன்னும் ஓபன்ல வச்சிருக்காங்க. NE7 வந்து இப்ப சுண்டர்பாளையம் வரைக்கும் ஓபன் ஆமா. கிட்டத்தட்ட ஆந்திரா கிட்ட போயிடுது. சோ அதனால கொஞ்சம் 1 hour சேவ் ஆகும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு போற ஒரு ரோடு 133 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ஓபன் பண்ணிருக்காங்க. அது எது வரைக்கும் ஜாயிண்ட் ஆகுது, எங்க போய் முடியுது அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல சொல்றேன். ஓகேவா? உங்களுக்கு காட்டுறோம் நாங்க. அப்புறம் யாராச்சும் சென்னையில இருந்து பெங்களூர் வந்தாலும் சரி, பெங்களூர்ல இருந்து சென்னை வந்தாலும் சரி, இன்று ஒரு தகவல். அந்த வழி திறக்கலையா? அந்த வழி சுத்தமா திறக்கல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே லாக் பண்ணிட்டாங்க. யூசுவலா நம்ம எது வரைக்கும் வருவோமோ அது வரைக்கும் தான் வந்தோம். அதனால சுண்டர்பாளையம் வரைக்கும் தான் வருது. அதுக்கப்புறம் சுத்திக்கின்னு வர வேண்டியதா இருக்கு. யூசுவல் நம்பர் ரோடு தான், விகோட்டா ரோடு. விகோட்டா வந்து விகோட்டால இருந்து ஹில்ஸ் ஏறி இறங்கி குடியாத்தம்ல இருந்து வேலூர் அப்படியே வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இப்போ நம்ம இன்னும் ஒரு 1/2 hourக்குள்ள வீடு ரீச் ஆயிடுவோம். மழை பெய்ய ஆரம்பிச்சு. மழையே பெய்ஞ்சிச்சு. மழை பெய்ய போகுதுன்னு சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ள மழையே பெய்ஞ்சிச்சு. இப்போ அதுதான் ட்ரிப் முடிஞ்சிச்சா அப்படின்னு யோசிச்சா மனசு வலிக்குது. ஆனா இன்னும் 2 நாள்ல ட்ரிப் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னும் போது ஒரே கொத்தாலமா இருக்குது. ஆனா நடுவில் நிறைய வேலை இருக்குது. அந்த வேலையெல்லாம் முடிக்கணும். அதுவே யோசிச்சுட்டு வர வேண்டியதா இருக்குது. எந்த வேலையா அப்படி தட்டி விடுறது, போயிட்டு வந்துட்டு செய்யலாம் அப்படின்னு யோசிச்சா எல்லாமே மெயினான ஒர்க்கா இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. பண்ணுவோம், ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவோம். ஆண்டவர் இருக்காரு, வழி விடுவார். என்ன பண்ணின்னு இருந்த? தூங்கவும் இல்லை எனக்கு 2 வேலை வந்தது. 2 வேலையும் செஞ்சேன். அதுல ஒரு வேலை வந்து அத முழுசா முடியல. ஆமா, அதுல நீ ஒரு இதுப்பா, நீனு எதுக்கு தலை சுத்தலோட அதை செய்வானே, அது மொத்தமாவே போய் வீட்லயே பண்ணிக்கலாம்ல. அதுதான்ப்பா, அது என்ன ஆயிடுச்சுன்னா போய் தான் வந்துட்டா வெள்ளக்காரி. சரி, நான் இதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுலான்னு பார்த்தேன். அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ண முடியல.
சரி வீட்டுக்கு போய் தான் பண்ணணும் அப்படின்ட்டு கவனம் பாத்துப்பா vlog ரிலீஸ் ஆனவன கூப்பிட்டு கேட்க போறாங்க அட்ஜஸ்ட் பண்ணி விட்டீங்களா ஒழுங்கா பண்ணி விடுங்க அப்படின்ட்டு. இல்ல அதான் வீட்டுக்கு போய் தான் பண்ணணுமேன்ட்டு. சரி ஓகே வந்துட்டோம் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். கிட்ட மழை பாரு எப்படி மேகமூட்டத்தோட மாறிடுச்சு. பிரியாணி நம்ம பார்சல் வாங்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். யூசுவலா நம்ம வாங்குற இடத்துல இருந்து நம்ம பார்சல் வாங்கிட்டோம். ஏன்னா பசி இல்ல ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தா 1 hour வீணா போகுது. ஏற்கனவே அங்கேயே இடையில நம்ம ஒண்ணு சாப்பிட்டோமே சிக்கன் பாப்கார்ன் சாப்பிட்டோமே அதுக்கே 20 நிமிஷம் வேஸ்டா போச்சு அவன் சிக்கன் பாப்கார்ன் போட்டு கொடுக்கறதுக்கு. அதனால சரிட்டு வீட்டுக்கே போய் சாப்பிட்டுக்கலாம் எல்லாம் வாங்கி வச்சிட்டோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு ரெஸ்ட்னு ஒரு நாள் எடுக்கணும். அதுக்கப்புறம் டிராவல் என்ன பண்ணான்றதே சொல்லப்பா. அவன் சைலண்டா வச்சுக்கிறான்பா பக்கமா வச்சுக்கிறான்பா. ஏய் எங்கடா நேத்து போய் சுத்திட்டு வந்த? எங்க போய் சுத்திட்டு வந்த நேத்து? அதான் நாங்க எங்க போன ஏன் சோரியா இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் தெளிஞ்சுக்கிறான். தூங்கி ஏன்னா எங்களுக்கு கண்டினியூஸா தூக்கம் கிடையாதுல்ல. ஏண்டா நடுவுல பெங்களூர்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு அதனால பிரச்சனை. ஆனா எங்க அவன் எங்க ரெஸ்ட் எடுத்தான்? அவன் வந்த அன்னைக்கு அவன் ஒரு இதுவா இல்ல அவன் தூங்கலையோ அன்னைக்கு. நம்ம தூங்குன அன்னைக்கு அவன் தூங்கவே இல்லையே. அவன் தான் திடீர்னு தூங்கணும். நல்லா தூங்கி இருந்தா எல்லாரும் 3 பேருமே நடுவுல பாத்துன்னு இருந்தான். பாத்துன்னு இல்ல வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சுட்டான். மொபைல் பாத்துன்னு இருந்தான். இல்ல நான் ஏஞ்சான். அதான் ஏஞ்சு எனக்கு வாந்தி வருது தண்ணி இருக்கான்னு கேட்டான். நீதான் கண்ணாடி பாட்டில் அது பாத்து எடுன்னு சொல்லி எடுத்து சொன்னல தூக்கத்திலேயே. அப்புறம் எடுத்து கொடுத்தேன். எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நடந்துனே இருந்தது வாந்தி மர மாதிரி இருக்குது அப்படின்னு. ஏன்னா நிறைய சாப்பிட்டுட்டு டிராவல் பண்ணினே இருந்ததுனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு எல்லாருக்குமே. இன்னொன்னு எனக்கு வயிறு அப்செட் ஆன மாதிரி இருக்குது. திடீர்னு வருது திடீர்னு போகுது. என்ன பண்றது? அதனால இப்ப போய் முதல்ல பக்கெட் இல்ல போய் முதல்ல பக்கெட் மக்கு முதல்ல வாங்கி வைக்கணும் கார்ல. என்னப்பா பண்ற? வந்ததும் வராதுமா கரண்ட் போய் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அழகா நிம்மதியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு படம் பார்க்கலான்னு பார்த்தா இப்படி ஆயிப்போச்சு. டிவி பார்க்கலான்னு பார்த்தா என்ன பண்றது? முந்தில் சார்ஜும் டவுன் ஆயிடுச்சு போல் இருக்குது. போய்மா டல்லாக தெரியுது. லைட்டே வரல. சரி ஓகே. இன்னும் கீழே மேலே கொட்டின்னு தெரியுறியா? கண்ணு தெரியலப்பா. சாப்பிடு. ஏன் அவன் சாப்பிடலையா? அவனுக்கு தான் போட்டிருக்கேன். இந்த காலையில சாப்பிட புடிமா சாப்பாடு வேற போட்டு வரேன். பிரியாணி 65 புதினா சட்னி வச்சுக்கிறாங்க. குடியாத்தம் பிரியாணி. புதினா சட்னி. ஆமா புதினா சட்னி வச்சுக்கிறாங்க. வைப்பாங்க ஜீரணமாகும். சாப்பிட்டு இப்படியே சாண்டு வருவாங்க. சீக்கிரம் கரண்ட் வந்ததுன்னா கப்புன்னு ஓடி போய் படுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டயர்டா இருக்குது. எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் வந்து ஓவரால் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர் வருது. 2000 கிலோமீட்டரா? எப்படின்னா இங்கேருந்து கோயம்புத்தூர் மைசூர் கோயம்புத்தூர்ல 500 அப்புறம் அங்கேருந்து மைசூர் வந்து ஒரு 300. ஆமா 350. அங்கிருந்து பெங்களூர் 250. ஆமா 1000 முடிஞ்சது. அது 1000 முடிஞ்சிச்சா? பெங்களூர்ல இருந்து அப்புறம் அங்க சத்தியமங்கலத்துல சுத்தினதெல்லாம் கொடிவேரி அது இது எல்லாம் சேர்த்து தான் சொல்றாங்க. கோயம்புத்தூர் 36 70 80 கிலோமீட்டர் சுத்தி இருக்கோம். அது ஒரு 200 300 கிலோமீட்டருக்கு மேல சுத்தி இருப்போமா? 300ல இருந்து 400 கிலோமீட்டருக்குள்ள சுத்தி ஒரு 1700 கிலோமீட்டர் வந்துருவோம். ஐயோ சுத்து உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி இங்கேருந்து அங்க அங்கேருந்து இங்க இங்கேருந்து இங்க இங்கேருந்து இங்க திரும்பி அங்கேருந்து இங்க. எப்படி ரூட் போட்டது எப்படி இருக்குது? ரவுண்டு அப்படியே. நான் ரூட் போட்டது கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு அடுத்த டூர் ஒன்று போட்டிருக்கேன். அதே ஆமா அதுக்கு கொஞ்சம் தெம்பாயிடணும். வந்துடுறேன் ஒரு வாரத்துக்குள்ள தெம்பாயிடணும். இப்போ வந்துதான் எல்லாத்தையும் போட்டு யாரை கட்டினுங்கிற? ஆமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுன்னு இருக்கேன். ஏன்னா என்ன இருக்கு என்ன இல்லைங்கிறதே தெரிய மாட்டேங்குதா. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜை வந்து என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். வேணும் வேணாங்கிறது துடைக்கணும். நான் அந்த அக்கா வந்தாங்கன்னா கொஞ்சம் துடைச்சி விட சொல்லுங்க ஃப்ரிட்ஜை. நமக்கு திரும்பி டைம் இல்லை. இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ட்ரிப் கிளம்புறதுக்கு நேரம் சரியா இருப்பா. எவ்வளோ ஆரஞ்சு பழம் பாருப்பா. அதனால ஜூஸ் போட்டுடலாம். நம்ம வீட்டில் இருந்தோம்னா ஜூஸ் போட்டுடலாம். ஏன்னா என்னதுன்னு எனக்கே தெரியாம எல்லாம் உள்ள வச்சுருந்தீங்கன்னா என்ன இருக்கு இல்லைங்கிறத பாக்கணும்ல. அதுக்காக ஆனா போனா இந்த ஆச்சி பாயாசம் மிக்ஸ் வாங்கி வந்து வச்சுக்கிற குடிக்கிறாங்க. அதனால வாங்கி வச்சுக்கிறேன் நானு. நீ போட்டு கொடுத்தா தானே குடிப்போம்.
போட்டோ கொடுக்கலையே. வேற என்ன சர்ச் பண்ணினுங்கிற? அதான் என்னென்ன இயற்கை இல்லைன்னு எல்லாத்தையும் தேடி எடுத்துன்னு இருக்கப்பா. வேணாம் வேணும். நீ தான் அந்த டீ தூள் எடுத்துன்னு போய் கொடுக்கலையா? இதை எடுத்துன்னு போயிடலாமா? எதுக்கு? எங்கேயாவது காஃபி டீ சுடு தண்ணி போட்டு கலக்கிடலாமா? எப்படிதான் இருக்கு, நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துருமா காஃபி டீ எல்லாம்? ஏன்னா அங்கே போய் எதுவும் கிடைக்கலன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காமலாம் இருக்காது. வேணாம் வை. அது வேற எடுத்துக்கின்னு அது வேற சுற்றிக்கின்னு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன் பைத்தியம். அப்படி நான் இல்லை, நீ தான் பண்ணியிருப்ப. இதே நான் பண்ண போகிறேன். ஓப்பன் இப்படி நீ சமைப்ப அப்படின்னா தயவு செய்து நீ சமைக்கவே சமைக்காத. ஏன்? நான் என்ன சொல்லியிருக்கிறேன், லைட்டை போட்டு சமை. இந்த லைட் பத்தாது எனக்கு. ஏற்கனவே வேர்க்குது. சரி எதுக்கு அப்படின்னு தான் யோசிச்சுட்டு வேணாம் அப்படின்ட்டு. இன்னும் ஏசியா வரல, ரொம்ப நாள் மூடிச்சுனோமா, வீடு ஃபுல்லா ஹீட் ஆகுது போல. டக்குன்னு ஏசி ஸ்ப்ரெட் ஆக மாட்டேங்குது. செவரெல்லாம் இழுத்து நிக்குது சில்னஸ. அவ்வளவு ஹீட்டா இருக்குது வீடு. இத்தனை நாள் விதவிதமா சாப்பிட்டு இன்னைக்கு தோசையும் தக்காளி சட்னியும் சாப்பிடணும்னு நினைச்சாலே டென்ஷன் ஆகுது எனக்கு. ஆனா வெளில அந்த மற்றதை சாப்பிட்றதுக்கும் பிடிக்கல. இந்த பாப்கார்ன் இருந்தது எங்க, சிக்கன் பாப்கார்ன் இருக்கா? பேசாம அதை சாப்பிடுவாங்க. என்னால முடியல, வயிறே சரியில்லை. அப்பப்ப வயிறு வந்து மக்கார் பண்ணுது. கண்டினியூஸா வந்து ஏதாவது பிரச்சனைனா ஏதாவது மக்கார் பண்ணுதுன்னா ஏதாவது பண்ணலாம். அப்பப்ப மக்கார் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நான் என்ன சொல்றேன், நாளைக்கு நம்ம வெளில கிளம்புறதுக்கு முன்னாடி தயிர் இருக்குது, ஒயிட் ரைஸை வச்சு தயிர் சாப்பிட்டு போயிடலாம். கரைச்சி குடிச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லா தயிர் சாதம் போட்டு நம்ம வயிற்று அமுத்துனாதான் அதுக்கப்புறம் நம்ம டூர் எல்லாம் போகும்போது கொஞ்சம் வயிறு ரிலாக்ஸா இருக்க முடியும். தயிர் சாதத்தை போட்டு அமுத்திடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரிப்பு போகும்போது நம்ம வயிறு உணவு பண்ணுவோம். இப்ப அங்கேயும் போய் நான்வெஜ் தான் சாப்பிடுவோம், வேற வழி இல்லை. வெஜிடேரியன்ல நமக்கு சாப்பிட பிடிக்காது வெளியில போனா. வேற என்ன பண்றது? அதனாலதான். ஆனா விதவிதமா கிடைக்கும் அங்க. கொலா புட்டு அதெல்லாம் கிடைக்கும், எல்லாம் தான் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மௌலி வந்து கார சட்னி கேட்டிருந்தான். சரி தேங்காய் சட்னி வேணான்ட்டுச்சுங்க. சரி நான் சிம்பிளா ஏதாவது செஞ்சு ஒரு என்னப்பா பொடி வச்சு அமுத்திடலான்னு பார்த்தா என்ன வேலை வாங்கிடுச்சுங்க. நான் ரெடி. நான் அதுக்குதான் சரி வெளியில இட்லி கிடைக்குதான்னு பார்த்தேன். இட்லி கிடைக்கல. வச்சுட்டா காலையிலக்கும் தோசைக்கும் அவனுக்கு சுட்டு கொடுக்கறதுக்கு ஆயிடும்ல. தோசை நம்ம சாப்பாடு போட்டு கரைச்சி குடிச்சிட்டு போயினே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தோசையெல்லாம் ஊற்றி சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம் பார்ப்போம்.